கேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக்காக பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 24/9/2025க்கான கசிங் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான ரிசல்ட் 23ஆம் ரிசல்ட்டு 144. நாம் கொடுத்ததில் 0 6ல் 6 கொடுத்துருந்தோம். அடுத்தபடியே 8 அல்லது 8 9 கொடுத்துருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா 0 8. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 நம்பருமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சு. எல்லாமே உள்ளே தான் போகுது நம்ம எடுத்த மெத்தடு. ஓகே, வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேறு மெத்தட் நம்ம வந்து எடுத்துருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏ போர்டு அண்ட் சி போர்டு மெத்தட் மட்டும்தான். அதனால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஓகே, மேலே கேரளா டிஏர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற வந்தாலும் சிங்கிள் போர்டுக்கு 12 ரூபாய்க்கு 100 ரூபா வின்னிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஎஸ்சி 12 ரூபாய்க்கு 1000, திருடிஜில் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வின்னிங் 100, திருடிஜில் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி வின்னிங் 1000, திருடிஜில் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி வின்னிங் 500, சி போர்டு வின்னிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜில் 60 ரூபாய்க்கு 28,000, பிசி வின்னிங் 1000, சி போர்டு வின்னிங் 100 ரூபா, திருடிஜில் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி வின்னிங் 1000, சி போர்டு வின்னிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. 4 டிஜில் 30 ரூபாய்க்கு 90,000, 4 டிஜில் 110 ரூபாய்க்கு 4,80,000, 3 நம்பர் வினிங் ஆச்சுன்னா 10,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. நீங்கள் புக்கிங் பண்ணுற மாதிரி லாஸ்ட் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நம்பர் வச்சுங்க. ஓகேவா? ஓகே, மேலே நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டெய்லி சார்ட் வச்சு தான் நம்ம வந்து ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு 4 டேஸ் ரிசல்ட் வச்சு எடுத்துக்கலாம். இதில் 616. இந்த 616 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா வந்து 616 போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம டேன் மெத்தட் போட்டுக்கிறோம். ஓகேவா? டேன் மெத்தடை போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஇஜின்னு இருக்குது பாருங்கள், இதை வந்து ஆர்ஏடின்னு இந்த மாதிரி மெத்தடை வந்து மாற்றிக்கிறோம். ஓகேவா? ஏன்னா நம்ம இது மாதிரி முதல்ல போட்டுருந்தோம் அந்த மெத்தட்ஸு, நம்ம இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து போடுறோம். ஓகே, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஃபார்முலா நம்பர்னு பார்த்திங்கன்னா நம்ம கிடைச்ச நம்பர் பார்த்திங்கன்னா 843. ஓகேவா? 843. இதில் புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். இதில் 8 1ன்னு கிடச்சிருக்கு. 8 1 தான் நம்ம கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? நம்ம வந்து 616 வச்ச டேயில் நமக்கு 8 1ன்னு கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 028. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன பார்த்துடலாம். நம்ம வந்து 028 டேன் ஆப்ஷன் 843 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் 1 7 1 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? அது நம்ம வந்து 028 வச்ச அடியில் நமக்கு 1 7ன்னு கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டு அண்ட் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 775. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன வருதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 775 டேன் ஆப்ஷன் 843 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 0 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? நம்ம வந்து 775 வச்ச அடியில் நமக்கு 0 4ன்னு கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 144. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 144 டேன் ஆப்ஷன் 843 போர்டில் நமக்கு முதலுடைய நம்பர்ஸ் 8 9. 8 அல்லது 9 தான் நம்ம கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம வந்து 144 வச்ச அடியில் நமக்கு 8 அல்லது 9ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இது எந்த போர்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட் எடுத்திருந்தோம். இதில் நமக்கு 8ஆம் நம்பர் கிடச்சிருந்துச்சு. அடுத்து நமக்கு 7ஆம் நம்பர், அடுத்து நமக்கு 4ஆம் நம்பர், இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கிடச்சிருந்துச்சு. மெயினாக பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் சி போர்டு இந்த மாதிரி தான் பாஸ் ஆகுது. நாளைக்கு பார்த்திங்கன்னா ஏ போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. ஏ போர்டுக்கு 8 9. ஓகேவா? வரதுக்கு சான்ஸ் இருக்குது. வந்துச்சுன்னா ஏ போர்டுக்கு 8ஆம் நம்பர் வரலாம். ஓகேவா? அந்த மாதிரி தான் கணிப்பில் வருது. ஓகேவா? அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி சார்ட் வச்சு நம்ம ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை எடுத்துக்கலாம். இதில் 616. இந்த 616 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்ட்ஸ் நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 616 போட்டுக்கிறோம். இதில் வந்து டேன் ஆப்ஷன் போர்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 919. ஓகேவா? இதில் புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்சது நமக்கு 07. 0 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? ஏன்னா நம்ம அந்த 616 வச்ச அடியில் நமக்கு 0 7ன்னு கிடச்சிருக்கு. 0 பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 028. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன வருதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து
028 டேன் ஆப்ஷன் 919 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ் 9 5 9 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து 028 வச்சு அடிக்கல, நமக்கு 9 5ன்னு கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 775. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னதுன்னு பார்த்தலாம். பார்த்திங்கன்னா நம்ம 775 டேன் ஆப்ஷன் 919 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 1 2 1 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? அந்த 775 வச்சு அடிக்கல, நமக்கு 1 அல்லது 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 144 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னதுன்னு பார்த்தலாம். பார்த்திங்கன்னா நம்ம 144 டேன் ஆப்ஷன் 919 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா மீண்டும் 2 அல்லது 1 2 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்திங்கன்னா நம்ம வந்து 144 வச்சு அடிக்கலாம், நமக்கு 2 1ன்னு கிடச்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டேஸில் வந்து எடுத்திருந்தோம். இதில் 616 வச்சு அடிக்கல, நமக்கு 0 வந்து கிடச்சிருக்கு. அடுத்தபடி நம்ம 028 வச்சு அடிக்கல, நமக்கு 5. அடுத்தபடி 775 நமக்கு 1. ஓகேவா? ஏ போர்டு சி போர்டு பி போர்டு அதே மாதிரி தான் பாஸ் ஆகிருக்கு. நாளைக்கு பார்த்திங்கன்னா சி போர்டுக்கு 2 1 வரதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஓகேவா? சி போர்டுக்கு 2 அல்லது 1 வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு வந்தால் 8ஆம் நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சி போர்டுக்கு 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேவா? அதிகபட்சமாக நாளைக்கு 2ஆம் நம்பர் கேமில் வரதுக்கு ஒரு 100% நம்ம கணிப்பில் அதிகபட்சமாக வர மாதிரி இருக்குது இந்த மெத்தட் பிரகாரம். அதனால் மார்க் பண்ணி கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வரலைன்னா விட்டுருங்க. ஓகேவா? அதே நம்ம வந்து ஆல் போர்டு 8 9 வந்து எடுத்திருந்தோம். இதை வந்து ஆல் போர்டில் நான் 8 9 கொடுத்துருக்கேன். அடுத்தபடி நம்ம வந்து 2 1 கொடுத்துருக்கோம். இதில் 2ஆம் நம்பர் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் 8ஆம் நம்பர் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். 9ஆம் நம்பரும் பார்த்திங்கன்னா வரதுக்கு சான்ஸ் இருக்கும். ஏன்னா நான் வந்து புது மெத்தட் எடுத்துருக்கனால வந்து உங்கள் கணிப்பில் வந்தால் எடுத்தேன். இந்த மெத்தட் பிரகாரம் பார்த்திங்கன்னா எனக்கு 2ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் இந்த 9 இந்த 3 நம்பரில் 2 நம்பர் நாளைக்கு கேமில் வர மாதிரி வருது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஏபிசிஏசி வந்து நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் 82 28 81 18 92 29 91 19 நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்கள் கணிப்பில் ஒத்து வர மாதிரி இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இந்த மெத்தட் ஒர்க் ஆச்சுன்னா நாளையிலேருந்து ஒரு சூப்பரான நியூஸ் வந்து கொடுத்துடலாம். ஓகேவா? கேமரா இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்துடலாம். இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 144. ஓகேவா? 144க்கு இவர் பார்த்தீங்கன்னா 94லாம் கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்சன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 6 1 கொடுத்துருக்காப்புல. ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 4 நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் 3 நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்து திருவேங்கடம் அவர் பார்த்திங்கன்னா 19லாம் கொடுத்துருக்கப்பட்ட 9 பவர் 4 கொடுத்துருந்தோம்னா ஒரு சூப்பரான நியூஸ் கொடுத்துருப்பாப்புல. அடுத்து இதில் ஆல் போர்டில் 1 6 9 கொடுத்துருப்பாப்புல. 1ஆம் நம்பர் பாஸ் ஆயிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாம் 9ஆம் நம்பர் தான் கொஞ்சம் எடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வின்னிங்ஸ் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பார்த்திங்கன்னா அதிகமாக வின்னிங்ஸ் வந்து இன்றைக்கி வந்து யாருமே கொடுக்கல. எல்லாருமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி எதிர்பார்க்காத நம்பர் தான் இன்றைக்கி அடிச்சிருக்காங்க. ஓகேவா? பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குற மாதிரியே அடிக்கிறாங்க கொஞ்ச நாளாகவே. ஓகே மக்களே, நாளைக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே மக்களே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான சீனில் சந்திப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக இன்றைக்கி யாருமே இல்லை. அது இந்த மாதம் பார்த்திங்கன்னா அதிகமாக டவுல்ஸாக அடித்து தள்ளிட்டு இருக்காங்க. டவுல்ஸ் வந்தாலே நம்ம சேனலில் மேக்ஸிமம் வின்னிங்ஸே யாருமே கொடுக்க முடியாத மாதிரி வந்துட்டு இருக்குது. ஓகே மக்களே, நாளைக்கான கமெண்ட் பாக்ஸில் யார் வின்னிங் கொடுக்கணும்னு பார்த்துடலாம்.